ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம முட்டை மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 30 பாதாம் அளவுக்கு அரை மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சு தோல் உரித்து எடுத்துக்கணும். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 150 கிராம் மில்க் கோவா எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்டிலேயே செஞ்ச மில்க் கோவா தான். பாலை நல்லா சுண்ட வச்சு எடுத்துக்கணும். இதோட அரை கப் பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நட்ஸு சரியாக அரைப்படலைனாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. சாப்பிடும்போது நமக்கு பேக் பண்ணி எடுத்து சாப்பிடும்போது நட்ஸ் நல்லாயிருக்கும் நமக்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு எல்லாமே ஃபைனாக வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஃபைனாக இருக்கும். இதோட 5 முட்டை சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. முட்டையெல்லாம் உடச்சி விட்டு எல்லாமே கலந்து வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் ஃபுல் ஸ்பீடில் வச்சுக்கலாம். நல்லா கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு நெய் தடவின ட்ரேவுக்கு மாற்றிடலாம். ட்ரேவில் ஊற்றி இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் கீ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்மளுக்கு ஏதாவது நட்ஸு தேவைப்பட்டதுன்னா மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை ஒரு ஓடிஜியில் வச்சு 30 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 ஹவரில் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கார்னர்ஸ் எல்லாம் ஸ்லைட்டாக எடுத்து விட்டு பீசஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் இல்லாமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.